திராவிடம் தான் வள்ளுவனை படிக்க வைத்ததா, ஔவையாரை படிக்க வைத்ததா அப்படிம்பாரு அடித்தொண்டிலிருந்து. திராவிடம் வள்ளுவனையும் ஔவையாரையும் படிக்க வைக்கவில்லை, கரெக்ட் தான். ஆனால் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை எல்லோரையும் படிக்க செய்தது திராவிடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வள்ளுவனை திராவிடம் படிக்க செய்யவில்லை, ஆனால் திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஔவையார் படிச்சிருந்தார்ல, வள்ளுவர் படிச்சிருந்தார்ல, உங்க பாட்டி யார் படிக்க விடல? சனாதனம் படிக்க கூடாதுன்னு நீங்கள் படித்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இப்பொழுது படித்திருக்கிறார்களான்னு கேட்டால் நீங்க அத்தனை பேரும் கரம் உயர்த்தீர்கள். இதுதான் திராவிடம் செய்த மகத்தான சாதனை தோழர்களே. அதுக்கு என்ன பண்ணாரு? பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உங்க பாட்டிக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு கேளுங்க, உங்க அம்மாவுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு கேளுங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். இவங்க என்ன பண்ணாலும் பள்ளிக்கூடத்தை கட்டிட்டும் படிக்க வர மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் தான் அவங்களுக்கு குறியா இருக்குது, திருமணம் தான் அவங்களுக்கு குறியா இருக்குது. திருமணத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு செக் வைக்கலாம்னு முடிவு பண்ணார். 10th படிச்ச பிள்ளைங்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம்னாரு. 10th வரைக்கும் அந்த பிள்ளைங்க வருது, அதோட நிக்குது. அடுத்தது இன்னொரு துண்டில் 12th வரைக்கும் கூட்டுவா, நான் உனக்கு இன்னொரு திட்டம் தர்றேன். மெதுவா 12th வரைக்கும் வந்தாங்க. இப்போ அவருடைய புதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு, 12th வரைக்கும் படிச்சா கல்யாணம் அந்த பிரச்சனை கிடையாது, உன் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பு, மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லி பெண் கல்வியில் இந்தியாவில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. எல்லாமே டேட்டா ரிப்போர்ட்.